மானாமதுரையில் இருந்து சிவகங்கை நோக்கி வந்த அரசு பேருந்து முன்பக்க டயர் வெடித்ததால் பயணிகள் அலறல். ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை சாலையோரம் நிறுத்தியதால் விபத்து தவிர்ப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்து சிவகங்கை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சுமார் 35 பயணிகளுடன் வந்த பேருந்து கீழக்கண்டனி அருகே வரும்போது பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து பேருந்து கட்டுப்பாட்டை இழந்தது. அதிர்ச்சி அடைந்த பயணிகள் செய்வதறியாது அலறினர். மானாமதுரையைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் சலீம் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்தை சாலையின் ஓரமாக நிறுத்தினார். பேருந்தில் வந்த பயணிகள் மாற்று பேருந்து மூலம் சிவகங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் பழைய அரசு பேருந்துகள் முறையாக பராமரிப்பு செய்யப்படாமல் இயக்கப்படுவதால் நாள்தோறும் பயணிகள் பேருந்தை தள்ளிச் செல்வதும், பயணிகள் பாதி வழியிலேயே இறக்கிவிடப்படுவதும், நடத்துனர் பேருந்தை நிறுத்த கல்லை தூக்கிச் செல்வதும் நடைபெறுவதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே பெரும் விபத்து நடைபெறும் முன்னர் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பயணிகளின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்.